ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கோவை கோவில்பாளையம் அருகே அதிவேகமாக வந்த கார் மூதாட்டி மீது மோதி விபத்து ஏற்படுத்திய சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், இந்த விபத்து எப்பொழுது நடந்தது? அந்த மூதாட்டியின் உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? காவல்துறை எடுத்து வரக்கூடிய நடவடிக்கை என்ன, சொல்லுங்க. மோகன், கோவை கோவில்பாளையம் சக்தி சாலையில் நேற்று அதிகாலை சரியாக ஒரு 10 மணி அளவில் அதிவேகமாக ஒரு கார் சென்ற நிலையில அந்த குறிப்பாக கோவில்பாளையம் இஐபி காரன் பகுதியை சென்றக்கூடிய அழகர்சாமி மனைவி சசிகலா மீது ஏறியிருக்கிறது. அந்த சாலை நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அதிவேகமாக வந்த அந்த கார் அந்த மூதாட்டியின் மீது ஏறி அந்த சம்பவ இடத்துல அவர் தூக்கி எறியப்படக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக நேற்று காலை சரியாக 3 மணி நேரம் சம்பவமானது மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அந்த மூதாட்டி கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 75 வயதாக இருக்கிறது. அவரை நேரடியாக அறிவிக்கக்கூடிய தனியார் மருத்துவ ஒரு வறுமொழியிலே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக அந்த பகுதியை கடந்து சென்ற அந்த அவரை தூக்கி வீச போட்டு அந்த கார் நாம் எங்கும் நிற்காமல் சென்று விட்டது. உடனடியாக அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் நேரடியாக போக்குவரத்து காவல்துறை ஆய்வு செய்து அந்த வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க. யார் அந்த வாகனத்தை இயக்கினார்கள், அந்த வாகனம் வந்து எந்த பகுதியை சேர்ந்தது என்பதெல்லாம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அந்த அந்த கோவில்பாளையம் டு சக்தி சாலையில ஏற்கனவே வந்து சாலை பணிகள் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது. மிக மிதமான வேகத்திலே வாகனத்தை இயக்க வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தும் நிலையில் கூட இவ்வளவு வேகமாக அந்த கார் இயக்கி ஒரு மூதாட்டியை பலியாக செய்திருக்கிற சம்பவம் என்பது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகிய நிலையில போக்குவரத்து போலீசாரும் சரி, அந்த பகுதியில் கோவில்பாளையம் போலீசாரும் அந்த பகுதியில் வாகனத்தை மெதுவாக இயக்க அறிவுறுத்தி தற்போது அறிவுறுத்தி வரக்கூடிய நிலையை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக ஏற்கனவே கோவிலுக்குரிய பல்வேறு இடங்களில் சாலை பணி நடைபெற்ற நிலையில இன்னும் வரும் காலங்களில் வாகனத்தை மிக குறைவாக மிதமான வேகத்தில் இயக்க வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்திருக்காங்க. இந்த விபத்து குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாந்த்.